Hello friends, vanakkam and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. 2 நிமிஷத்துல ரெடி ஆகுற மாதிரி ஈஸியான ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம தமிழர்களோட முக்கணில ஒண்ணான மாம்பழத்தை வச்சு தான் இன்னைக்கு ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். மேங்கோ லஸ்ஸி குட்டீஸ்க்குலாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். மாம்பழமும் பிடிக்கும், லஸ்ஸியும் பிடிக்கும். பெரியவங்க கூட நிறைய பேர் மாம்பழத்தை பார்த்தாவே குழந்தையா மாறி அதை அடிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மேங்கோ லஸ்ஸி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரம்ஜான் நோம்புல இருப்பீங்க. உங்க மெனுல இந்த ஹெல்த்தியான டெசர்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர். இது ஃப்ரிட்ஜில் எல்லாம் நான் வைக்கல, ப்ரீவியஸ் டே ஊத்தி காலையில எடுத்த தயிர். இது அதே குவான்டிட்டி தான் மேங்கோ பல்ப் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை லைட்டா பிளெண்டர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். பட் நிறைய நார் இருக்க மாம்பழம் எடுத்திருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். அப்புறம் நான் ஸ்வீட்னஸ்க்கு இன்னைக்கு தேன் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் மாம்பழத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 1 கப் தயிரை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டீஸ்க்கு கொடுக்குறப்ப ரொம்ப புளிப்பு இல்லாமல் தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்த மாம்பழத்தில் அதோட இனிப்பு நார்மலாக தான் இருந்தது. அதனால நான் தேன் நிறையாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தேன் பார்த்தீங்கன்னா இது 1/2 டேபிள் ஸ்பூன். இதில் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். சில மாம்பழம் ரொம்ப நல்ல தித்திப்பாக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் கம்மியாக போட்டாவே போதும். சில மாம்பழத்தில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிளெண்டான மேங்கோ லஸ்ஸியை ஒரு 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குவான்டிட்டி படி பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம். அதாவது இந்த கிளாஸ் இல்லாமல் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எனக்கு வந்தது. இந்த சர்விங் பிளேட்டில் நான் ஸ்லைஸ் பண்ண மாம்பழத்தை டூத்பிக்கில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா இந்த ஸ்லைசஸ் நான் சாப்பிட்றப்ப உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மேங்கோ ஸ்லைஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி மேங்கோ பல்ப் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், சும்மா மேலே டாப்பிங்ஸ்க்காக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஹனி பார்த்தீங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மொத்தமாக ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணிட்டேன். நமக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்டிங் செக்மெண்ட் தான். ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இந்த மேங்கோ லஸ்ஸி நல்ல ஸ்வீட்னஸ் அண்ட் லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தது. புளிப்பு எதுனா அந்த தயிர் தான், ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரு லைட்டான ஒரு டேங்கினஸ் இருந்தது. இந்த நீங்கள் இதில் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதை சில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.